ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று உபமன்யு என்ற சிறுவனுக்கு சிவபெருமான் பரிசளித்த கதையை பற்றி பார்க்கலாம். உபமன்யு என்ற சிறுவன் ஒரு துறவியின் வீட்டில் வளர்ந்து வருகிறான். அவனுக்கு பசும்பால் குடிக்க வேண்டும் என்பது நெடுநாளைய கனவு. ஆனால் அவர்கள் மிக ஏழ்மையானவர்கள் என்பதால் அவருடைய அன்னை அரிசி பாலை கொடுத்து அவனை சமாதானப்படுத்துகிறார். ஒரு நாள் பசும்பால் குடித்த அந்த உபமன்யு அதே பால் தான் வேண்டும் என்று அடம் பிடிக்க தன் அன்னையை செய்வதறியாமல், நீ சிவனை நோக்கி தவம் புரிந்தால் சிவன் உனக்கு தருவார் என்று கூறுகிறார். அதை கேட்ட சிறுவன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய தொடங்குகிறான். அந்த நேரத்தில் சிவபெருமான் அவனுடைய பக்தியை சோதிக்க கருதி இந்திரன் வேடம் அணிந்து, சிவன் என்ற ஒரு தெய்வமே இல்லை, நான் தான் அனைத்தையும் இந்த உலகத்துக்கு தருகிறேன் என்று கூற அதை ஏற்காத உபமன்யு தான் இறந்து விடுவதாக கூறுகிறான். இதனை கேட்டு சந்தோஷம் அடைந்த சிவன் அவனுக்கு பார்க்கடலையே தானமாக தருகிறார். இதில் இருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், நாம் தூய்மையான பக்தியோடு கடவுளை நேர்மையோடு வழிபட்டோம் என்றால் நாம் கேட்டதை விட பல மடங்கு நமக்கு கடவுள் தருவார். ஆகவே அன்பர்களே, உங்கள் பக்தியை நேர்மையாகவும் தூய்மையாகவும் உண்மையாகவும் வையுங்கள். சிவபெருமானின் அருளாசியை பெறுங்கள். இது போன்ற ஆன்மீக கதைகளை அறிய ஆன்மீக குரு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.